காஞ்சிபுரத்தில் தூய்மை பணியாளரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கிய கவுன்சிலரின் கணவரின் மீது நடவடிக்கை எடுக்க கூறி பணிகளை புறக்கணித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கட். வணக்கம். உங்க நிலவரம் எப்படி இருக்கு? முழு விவரம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தூய்மை பணியாளரை கவுன்சிலருடைய கணவர் தாக்கியதாக இந்த புகார் இருந்ததை தொடர்ந்து காவல் நிலையத்தை இந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது முற்றுகையிட்டு வருவதன் சம்பவமாக தற்போது இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவீதிப்பள்ளம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சார்ந்தவர் சுப்பிரமணி. இவர் காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே இந்த தூய்மை பணிக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டரை ஓட்டும் ஒப்பந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையிலே நேற்று பல்வேறு பகுதியிலே சேகரமாகக்கூடிய இந்த குப்பைகளை சேகரித்துக் கொண்டு செங்கல் நீரோடை வீதி பகுதியாக இந்த நத்தப்பேட்டை குப்பை கிடங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் வந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய 10வது வார்டு கவுன்சிலரான சண்முகம், சரஸ்வதி என்பவரது கணவர் சண்முகம், இவர் இருசக்கர வாகனத்தில் எதிர் திசையில் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த ஒப்பந்த தூய்மை பணியாளரை அப்போது எதிர் திசையில் வந்தவரை ஒழுங்காக அந்த டிராக்டர் ஓட்டுறான சுப்பிரமணியை தகாத வார்த்தைகளால் திட்டி அங்கு முறைத்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே மீண்டும் தொடர்ந்து நேற்று மாலையும் அவரை அந்த பகுதியிலே மேலும் அந்த கேவிகே பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய கவுன்சிலருடைய கணவர் பகுதியிலே அந்த சுப்பிரமணியை மேலும் இன்று காலை அவரை திட்டி எச்சரித்து அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில மேலும் அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த தூய்மை பணியாளர்களையும் இந்த கவுன்சிலருடைய கணவர் தகாத வார்த்தைகளால் திட்டி அவதூறாக பேசியதாகவும் தனது பகுதியிலே எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் என்றும் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையிலே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சுப்பிரமணி என்பவர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையிலே உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய 8 கோட்ட பகுதிகளை சேர்ந்த தூய்மை பணியாளர் சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்த காஞ்சிபுரம் சிவகாஞ்சி காவல் நிலையத்தை தற்போது முற்றுகையிட்டு தற்போது காவல்துறையிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கிற வலியுறுத்தி தற்போது அங்கு தரையில் அமர்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக இந்த பகுதியிலே சற்று பரபரப்பான ஒரு சூழலானது நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.